Failure isn't afraid of a failure, but it is when truth fails as a failure. Hello guys, this is Vivek, designer. இன்னைக்கு நாம பெண் குலதெய்வம் அந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பிரிச்சுவல் சாமி சம்பந்தப்பட்ட வீடியோ மட்டுமே நினைக்காதீங்க. ஃபன் இருக்கு, மோட்டிவேஷனும் இருக்கு. அப்புறம் என்னுடைய வீடியோவை ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு தேவையான பதில்கள் கிடைக்கும், புரியவும் கூட. கொஞ்சம் யோசிக்கணும், ஆனா யோசிக்க வைக்கும் வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம். என்ன தயாரா? வாங்க, லெட்ஸ் பிகின். உங்களுக்கு ஃபேமிலினா பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு. உங்களுக்கு ஃபேமிலினா பிடிக்காதா? அப்போவும் இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த மாதிரியான யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் கேட்கணுமா? முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அட ஆமாப்பா, குட். கல்யாணம் 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 நடக்க மாட்டேங்குதுப்பா. முதல்ல போய் குலதெய்வத்துக்கு பூஜை கொடுத்துட்டு வாங்க, அப்புறம் எல்லாம் நல்லது நடக்கும் சொன்னாங்க. நாங்களும் குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு போய் பூஜை கொடுத்துட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. நாங்க எதிர்பார்த்ததை விட சூப்பரான மாப்பிள்ளைங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பையங்க கூட தான் அவங்க கல்யாணம் முடிஞ்சது. எல்லாரும் ஹாப்பி. அடுத்து பசங்க கல்யாணம் கொஞ்சம் டிலே ஆயிட்டே இருந்தது. அதுக்கு ஒருத்தர் சொன்னாங்க, குலதெய்வத்துக்கு பூஜை கொடுத்தா பத்தாது, பெண் குலதெய்வத்துக்கும் பூஜை கொடுக்கணும்னு ஒருத்தர் சொன்னாங்க. அதை நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அப்புறம் தேடல் ஆரம்பிச்சது. ஆண் குல தெய்வம் யாருன்னுட்டு தெரியும், ஆனா பெண் குல தெய்வம் யாருன்னு தெரியாதே. சரி, வீட்டுல கேட்கலாம்னுட்டு அம்மா கிட்ட கேட்டேன். அம்மாவுக்கு தெரியாதுன்னுட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சேன் ஃபேமிலியில. அம்மாவுடைய தங்கச்சி முதல்ல. இவங்களும் அம்மாவும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இல்லை, ஒரே மாதிரி தான். இவங்கள பத்தி இன்னும் சொல்லணும்னா, இவங்க நம்ம அன்னிமா சாமி மாதிரிங்க. வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி தான் பேசுவாங்க. சரி, இவங்க கிட்ட போயிட்டு, சித்தி வீட்டு பெண் குல தெய்வம் யாருன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு, எதுக்கு யூடியூப்ல போடுறதுக்கா? நீ பேசுறது ஒண்ணும் புரியுது இல்லையே. ஐயோ, டேமேஜ் பண்றாங்களே. அடுத்து எங்க வீட்டு மருமகள், என்னுடைய பெரிய சித்தி, அவங்கள ஏன் கேட்டேன்னா, அவங்க பொண்ணுக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் பண்ணாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியுமோன்னு கேட்டேன். இவங்கள பத்தி சொல்லணும்னா, இவங்க கீதை, அதாங்க பாட்டு மாதிரி இனிமையா பேசுவாங்க. நம்ம சேனல் ஆரம்பிச்ச புதுசுல கூட, இப்பவும் புதுசுதான், பி எ மேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு, ஏன்பா கொஞ்சம் பார்த்து பேசுப்பா சொன்னாங்க. அவங்க கிட்ட, சித்தி வீட்டு பெண் குல தெய்வம் யாருன்னு கேட்டேன்.